இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகியில் அடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி மாவை இந்தளவுக்கு நல்லா நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், அதையும் 4 பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மல்லித்தழை, அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு. அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா இப்படி கரைச்சி இந்தளவுக்கு ஸ்டேஜ் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றி வந்து அதை அடை மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ள உப்பு இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்ன இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்து லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றிக்கிட்டு இது எல்லா பக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஊற்றிட்டு மேலே எண்ணெயை வச்சு நல்லா ஸ்பீடாக வச்சுக்கணும். இப்போ நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சைடு திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு இப்படி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, மடக்க இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான சூப்பரான ராகி அடை தயாராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராகி அடை இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள எப்படி சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.